வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். அனலாக்கப்பட்ட இரும்பின் மீது விழுகிற ஒரு நீர்த்துளி கொஞ்ச நேரத்தை காணாமல் போயிடும். அந்த ஹீட் அப்படி இழுத்துக்கும் இல்லையா? தாமரை இலையின் மீது விழுகிற நீர்த்துளி அந்த தாமரை இலையில் இருக்கிற வரைக்கும் அப்படியே முத்து மாதிரி இருக்கும். அங்கேருந்து வந்துச்சுன்னா அது சாதாரண குளத்து நீராக மாறிடும். அதே சிப்பிக்குள் விழுகிற நீர்த்துளி முத்தாகவே மாறிடும். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நாம் எங்கே இருக்கிறோம் என்பது முக்கியம், யாரோடு இருக்கிறோம் என்பது முக்கியம். சிலரோடு இருக்கும்போது நம்மளுடைய ஆற்றல்லாம் அவங்க உள்வாங்கிக்கிட்டு நம்ம காணாமல் போயிடுவோம். சிலர் அது ஒரு இரும்பு, சூடாக்கப்பட்ட இரும்பின் மீது விழுகிற நீர்த்துளி மாதிரி. சிலரோடு இருக்கும்போது அவங்களோடு இருக்கிற வரைக்கும் நல்லா ஜொலிப்போம், தாமரை இலையில் இருக்கிற மாதிரி. அங்கேருந்து வந்தோம் நம்ம சாதாரணமாகிடுவோம். ஆனால் சிலரோடு சேர்ந்தோம்னா நம்ம சிப்பிக்குள் விழுகிற முத்தாகவே மாறிடும் இல்லையா? எனவே தேர்ந்தெடுத்து நாம் பழக வேண்டும், தேர்ந்தெடுத்து சிறப்பான இடங்களை தேர்வு செய்ய வேண்டும். அதுக்கு தான் சங்கீதம் 1 துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகள் வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரலாமும். நீ எங்கே போகிற, யாரோடு இருக்கிற, அப்படி இருக்கிறதுனால உன்னுடைய நிலை என்ன ஆகுதுங்கிறத யோசிக்கணும். நீ நீர்த்துளி தான், நம்ம எல்லாரும் நீர்த்துளி தான். அனலாக்கப்பட்ட இரும்பின் மீது விழப்போகிறோமா, விழுந்து காணாமல் போக போகிறோமா, தாமரை இலையின் மீது விழுந்து அங்கே இருக்கிறவரை ஜொலித்து விட்டு பிறகு குளத்து நீராக மாறிவிடப் போகிறோமா, அல்லது சிப்பிக்குள் விழுந்த நீராகவே மாறி நாம் முத்தாக மாறிவிடப் போகிறோமா என்பது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. நம்ம எங்கே இருக்கிறோம், அங்கே இருப்பதால் நமக்கு என்ன பயன் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும், அது பயன் மட்டுமல்ல, என்ன தீமை என்ன நன்மை என்பதை நாம் அலசி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். கூடுதலாக ஒரு தகவலை சொல்லி இந்த சின்ன சின்ன வெளிச்சத்தை முடிச்சிடறேன். அது சீக்கிரம் நடக்காது, பொறுமையாக இருந்தால் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு பனித்துளி சிப்பிக்குள்ளே விழுந்துச்சுன்னா அது முத்தாகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? 15 ஆண்டுகள் ஆகுமா? 15 ஆண்டுகள் பொறுமையாக இருந்த பிறகுதான் ஒரு முத்து கிடைக்கிறது. எனவே சரியான இடத்தில் இருங்கள், சரியான நபரோடு இருங்கள், சரியாக இருக்கிறோமா என்று பரிசோதித்து கொண்டே இருங்கள், பொறுமையாக இருங்கள், நீங்களும் முத்தாக விளங்குவீர்கள் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.